ஒரு அரசர்கிட்ட 10 நாய்ங்க இருக்குது. அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க யாராவது தவறு செஞ்சால் அவங்கள வந்து அந்த நாய்க்கு இரையாக போட்டுருவார் அரசர். அந்த மாதிரி அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் ஒரு நாள் வந்து ஒரு சிறிய தவறு செஞ்சிடறான். அவனையும் வந்து அந்த நாய்க்கு இரையாக போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு அரசர். பயந்து போன வேலைக்காரன், நான் வந்து சிறிய தவறு தானே செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு 10 நாளாவது அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அரசரும் ஒத்துக்கிறாரு. அவன் உடனே போயிட்டு அந்த நாயை பார்த்துக்கிட்டு இருக்க காவலன் கிட்ட போயிட்டு, நான் ஒரு 10 நாளைக்கு இந்த நாய்ங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த காவலனும் சரின்னு சொல்லிடுறான். அவன் அந்த 10 நாளைக்கு நாய்ங்களுக்குலாம் வந்து உணவு போட்டு நல்லா பார்த்துக்கிறான். 10வது நாள் வந்து அரசர் அந்த வேலைக்காரனை நாய்க்கு தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த நாய்ங்களாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அவன்கிட்ட அன்பா வந்து அவன் காலடியில் உட்காந்துக்குது. அதனால அந்த வேலைக்காரன் சொல்கிறான், 10 நாள் சேவை செஞ்ச இந்த நாய்ங்களே என்னை இப்படி பார்த்துக்கும் போது நான் வந்து உங்களுக்கு 10 வருஷமாக சேவை செஞ்சுட்டு இருக்கேன், நீங்கள் என்னை மன்னிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்ட அரசரும் வந்து மனசை மாற்றிக்கிட்டு அவனை மன்னிச்சிடுறாரு. நம்மள பல பேரும் வந்து நமக்கு நிறைய நல்லது செஞ்சிருந்தாலுமே அவங்க செஞ்ச சிறிய தவறுக்காக அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருப்போம். தவறு செய்கிறது மனித இயல்பு, அதை மன்னிக்கிறதும் மனித இயல்பு தான். ஸோ மன்னிச்சு எல்லாரும் அன்பாக இருக்கணும். மன்னிப்போம், மறப்போம்.